டைம் ஆயிடுச்சு. லெட்ஸ் ஸ்டார்ட். ஜெபம் பண்ணலாம். நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ கிருபையாக இந்த வருஷத்திலும் 12 மாதங்களை கடக்க வர உதவி செய்திருக்கிறீர். இந்த நாளிலும் கூட சுவாமி, நாங்க ஒவ்வொரு வாரமும் தவறாம இந்த பைபிள் ஸ்டடிய தியானத்தை மேற்கொள்ள நீர் மட்டும் உதவி செய்தீர் சுவாமி. இந்த வாரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் இடத்துல வந்திருக்கிறோம். ஆவியானவர் இந்த வேலையை பொறுப்பேற்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கும்படியா இமை நோக்கி கெஞ்சுகிறோம் சுவாமி. நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களுடைய இருதயங்களையும் செவிகளையும் திறந்து ஆண்டவரே உம்முடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும். நாங்கள் அதன்படி வாழவும் கிருபத்தாரும் சுவாமி. வர இருக்கிற மக்களை சீக்கிரம் அழைத்து வாரும். தடைகளை மாற்றி போடும். இந்த நேரத்தில் உடைய நாமம் மகிமைப்படுத்தும். தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் சிந்தனைகள், எங்களுடைய இருதயம், யோசனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்துல திருப்புகிறோம். நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். குட் ஈவினிங் எவ்ரிவன். வெல்கம் டு தி ஸ்டடி. We are into the first Peter, first chapter, 13th verse. அதுல இருந்து நம்ம தொடர இருக்கிறோம். கடந்த வாரத்திலும் நாம் அதை பார்த்தோம். அதை ஆரம்பிக்க முன்பாக ஒரு விசை கூட நாம் நம்முடைய ஸ்டடியின் நோக்கத்தை இன்னும் ஒரு விசை கூட ஆழமா யோசித்து தொடருவோம். அதாவது பைபிள், in the scriptures we find precepts, we find principles, we find promises, and we also find persons to guide us in day-to-day life. இந்த வேதாகமம், நம்முடைய கையில் இருக்கும் இந்த வேதாகமம் நமக்கு அநேக கோட்பாடுகள், கிறிஸ்தவ கோட்பாடுகளையும் வாக்கு தத்தங்களையும் முன்னோடிகளையும் வாழ்வுக்கு தேவையான, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை சத்தியங்களையும் நமக்கு அளிக்கிறதாய் இருக்கிறது. ஆகவே இதை நாம் தியானிக்க வேண்டியதும் அவசியமாய் இருக்கிறது. அப்படி நாம் தியானிக்கும் போது we do not study the Bible just to know the Bible, அல்லது வேதாகமத்தை அறிந்து கொள்ளவோ வேதாகம வசனங்களை தெரிந்து கொள்ளவோ நாம் வேதத்தை வாசிப்பதில் பிரயோஜனம் இல்லை. நாம் வேதாகமத்தை வாசிக்கும் போது அந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தேவனை, வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு நாம் இந்த வேதாகமத்தை தியானிப்போமானால் அது நமக்கு அதிக பிரயோஜனமாய் இருக்கும். ஸோ இன்றைக்கும் நாம் நம்முடைய ஸ்டடிய ஆரம்பிக்கும் போது நாம் நம்முடைய நோக்கங்களை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் எதற்காய் இந்த ஸ்டடியை பண்றோம், நாம் ஏன் இதை படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் அது நமக்கு நல்லா தெரியும். நம்ம எல்லாருமே அப்படித்தான் செய்யறோம். ஆனா கூட சில சமயங்களில இதை நாம் இப்படி ரிப்பீட் பண்ணி அதை நாம சிந்திக்கும் போது அது நமக்கு இன்னும் பிரயோஜனமா இருக்கும். ஆகவே நாம் இதை இப்படியாக நாம் அதை திரும்பவுமாக அதை நாம் ஞாபகப்படுத்தி நாம் நம்முடைய ஸ்டடிக்குள்ளாக போவோம். இப்ப இந்த 13ஆம் வசனத்தை தான் நாம் கடைசியா பார்த்தோம். இந்த 13ஆம் வசனத்துல இந்த முதல் பகுதியிலேயே நீங்க பாத்தீங்கன்னா 2 முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதுல என்னன்னு சொன்னா, நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, கண்டினியூட்டி ஆகையால்னு வருது, முந்தின வசனங்களினுடைய கண்டினியூட்டி. இங்க ஃபர்ஸ்ட் மனதின் அறையை கட்டிக்கொண்டு. இப்போ மனதுங்கிறது ஒன்று, அறையை கட்டிக்கொண்டு அப்படிங்கிறது ஒன்று. இப்ப அறையை கட்டிக்கொண்டு அப்படின்னு சொல்லும்போது அதில ஒரு தீவிரம் இருப்பதாய் நாம் பார்க்கிறோம். ஒன் அர்ஜென்சி, சார்ட் ஆஃப் அன் அர்ஜென்சி, ஒரு வேகத்தின் செயல்பாட்டை பார்க்கிறோம்.
இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னு சொன்னா, இப்போ ரோலிங் அப் யுவர் ஸ்லீவ்ஸ், பக்கிள் யுவர் பெல்ஸ் அப்படிங்கிற கமாண்ட்ஸ் மாதிரி, ரெடி ஆகுது, சீக்கிரம், அவசரம் அப்படின்னு சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் சொல்லும்போது, புட் யுவர் பெரே, பக்கிள் யுவர் பெல்ஸ் அப்படின்னு அந்த ஆபீசர் கத்துவாரு ஒரு எமர்ஜென்சி இருந்தா. அதே மாதிரிதான் அறையை கட்டி கொண்டு வேகமாய் செய்கிற, தீவிரமாய் செயல்பட. இந்த அவசரம், இந்த தீவிரம் எங்கிருந்து வருதுன்னு ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, முதல் பஸ்காவிலிருந்து ஆரம்பிக்கிறது. முதல் பஸ்காவிலேயே நீங்க பாத்தீங்கன்னா இந்த தீவிரத்தை நாம் பார்க்கிறோம். என்னது, நின்று கொண்டேதான் அவங்க அந்த பஸ்கா பண்டிகையை சாப்பிடுவாங்க. ஏன்னா எப்போ புறப்படுங்கிற எக்கால சத்தம் வரும்னு தெரியாதுங்கிறதுனால, அப்படியாக அவங்க அந்த எக்கால சத்தத்துக்கு ஆயத்தமாய் அவர்கள் நின்று கொண்டேதான் பஸ்காவை சாப்பிடுவாங்க. ஆல்மோஸ்ட் இந்த in a similar situation we are living today. நாம் இன்றைக்கு வாழும் சூழ்நிலை கூட எப்போ இந்த எக்கால சத்தம் கேட்க போதோ தெரியல. அதற்கேற்ற எல்லா விதமான ஆயத்தங்களும் கிரியேஷன்ல, வேர்ல்டுல, இன் ஹியூமன்ஸ், இன் சர்ச்சஸ், எவ்ரிவேர் we find அந்த சிச்சுவேஷன் ரெடி ஆகிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். ஸோ நாமும் அதற்கான ஒரு சென்சிட்டிவிட்டியோட, ஆயத்தத்தோட, ப்ரிப்பரேஷனோட இருக்க நாமும் அழைக்கப்படுகிறோம். அறையை கட்டி கொண்டு, இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னு சொன்னா, மனதின் அறையை கட்டி கொண்டு. இப்ப இந்த மனது அப்படின்னு சொல்ல வரும்போது, மனதுன்னா என்ன அப்படின்னு பார்த்தோமானால், இதை பல விதத்திலே, பல வார்த்தைகளிலே நம்ம வேதத்திலேயே அதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. மனது அப்படின்னு சொல்லும்போது மனம், இருதயம், உள்ளம், இதெல்லாமே மனதுதான். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா மைண்ட் அப்படின்னு வரும். ஸோ ஆல் திஸ் ரெஃபர்ஸ் டு திஸ். இன் அ வே இட் இஸ் ஆல் பார்ட் ஆஃப் அவர் சோல். எப்படி நமக்கு திரியேக தேவன் இருக்கிறாரோ, எப்படி அவருடைய படைப்புகளை எல்லாமே திரியேகத்திலே, ட்ரினிட்டியில அவர் படைத்திருக்கிறாரோ, நம்மையும் அப்படிதான் படைச்சிருக்காரு. நம்ம எப்படி படைச்சிருக்கிறாரு? ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி. அப்போ பாடி இஸ் த பார்ட் which does the function. Spirit is the part that is controlled by the Spirit of God. And soul is a part which has to be disciplined, which has to be regulated. ஏன்னா this has got the mind, the emotions, the will. இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த சோல். அப்போ இந்த மைண்டுங்கிறது வந்து வாட் வி திங்க், the thoughts that come to us, the thoughts that may start from us, எல்லாமே அந்த மைண்ட்ல இருக்கு. And that can be ruled by our emotions. And the emotions and mind can be controlled by, disciplined by our will, our decisions, our choices. Appo all these should be regulated by the Spirit. We should surrender when we are saved, when we become a child of God, when we surrender ourselves to God. This is what first happens. You become a new creation, in the sense all these parts of the soul we surrender to be regulated by the Spirit of God. Until then it was regulated by our own spirit, but now it is regulated by the Spirit of God. So once it is regulated by the Spirit of God, this becomes a new creation. We are born again. We born again. புதுசா, புது வாழ்க்கை, புதிய ஒரு பிறப்புல நாம உருவாக்கப்படுகிறோம். அப்போ நம்முடைய எல்லா சிந்தைகள் எல்லாமே என்ன செய்யப்பட வேண்டும்? மாற்றப்பட வேண்டும். இதத்தான் மனதின் அறையை கட்டிக்கொண்டு. ஏன்னு சொன்னா, அவர் மைண்ட் இஸ் ப்ரோக்ராம்ட், இஸ் லைக் அ சர்க்கியூட். அது வந்து ஒரு
என்ன சொல்லப்படும்னா ஒரு கைண்ட் ஆஃப் நெட்வொர்க். அப்போ அந்த ப்ரோக்ராம் எல்லாம் இனிஷியலா it was according to the will of God, and we know because of the sin from the age old, from Adam, it has come to us in a reprogrammed way or in a corrupt way. அப்படி அந்த அந்த ப்ரோக்ராம்ல இருக்கு இப்போ நம்மளுடைய மைண்ட் எல்லாம். பட் வென் வி ஆர் born into him again, அந்த மைண்ட் கெட்ஸ் ரீப்ரோக்ராம்ட். எல்லாம் டோட்டலா அந்த சர்க்கியூட் எல்லாம் மாறி ஒரு புதிய நம்ம கம்ப்யூட்டர் எல்லாம் சொல்ற மாதிரி ஒரு புதிய சாஃப்ட்வேரை போட்டு புதிய ஆப் என்னென்னமோ வாட் எவர் வேர்ட் யூ மே யூஸ், ஐ டு நாட் நோ மச். ஸோ அதையெல்லாம் செய்து நம்முடைய மைண்ட் என்ன ஆயிருது இப்போ, இட் இஸ் நவ் ஃபங்க்ஷனிங் அக்கார்டிங் டு த கமாண்ட் ஃப்ரம் த ஹோலி ஸ்பிரிட். Until then it was in our own control. இப்போ அங்க ஆனாலும் அவ்வப்பொழுது, because we are still in the presence of sin, பாவத்தின் இந்த உலகத்திலே பாவம் இருக்கிறதுனால, இந்த பாவத்தின் நிலைமையிலே நாம் கண்டினியூ பண்றதுனால நம்முடைய பாவம் என்ன செய்யும், இந்த பழைய சிந்தனைகள், பழைய பழக்க வழக்கங்கள், அந்த force of the power of the sin will try to drag us, will try to pull us down. அதற்காகத்தான் மனதின் அறையை கட்டிக்கொண்டு. அப்படின்னா one way it means urgency, another way it means discipline. We have to control our mind. ஏன்னா நமக்குள்ள ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு, ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு, ஒரு பிலீவருக்கு what kind of mind should be there is a Christ-like mind. கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் இருக்க வேண்டும். அது இல்லாதபடிக்கு இருக்கக்கூடிய மற்ற எல்லா விதமான மனித மனதின் காரியங்கள் பாவத்திற்குள்ளேதான் அது கொண்டு போய், இதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இதை அறிந்து அதன் பிரகாரமாக, அப்பதான், அதனாலதான் என்ன சொல்றது, when we discipline our mind, we now have a sound mind. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து மனதின் அறையை கட்டும் போது நமக்கு தெளிந்த புத்தி வரும். அதற்கு முன்னால நம்ம எப்படி இருக்கிறோம்னா, we are in ignoranceல இருக்கும்போது ignorance leads to indulgence means sinning. Whereas when we have a sound mind, we would be able to discern, we will be able to control our thoughts, filter our thoughts, control our emotions. இதெல்லாம் ரூல் ஓவர் பண்ண விடாம நம்ம we will exercise towards perfection. Attitude determines our actions. So when we have the positive attitude, when we have an attitude towards godliness, we will be walking towards holiness. அதுலதான் அதைத்தான் நமக்கு இருக்க வேண்டும் என்று பேதுரு சொல்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் வரைக்கும் நாம் எப்படி இருக்கிறோம்னா, we are still in the power of sin. We are still in the power of sin, in the presence of sin. Only when we go to eternity, there will be no sin. அப்போ நமக்கு அந்த கிருபை, இதிலிருந்து விடுபட்டு செல்லக்கூடிய ஒரு கிருபை, அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டுமா, அதன் நம்பிக்கையோடு
நம்மை தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் காத்து கொள்ள நம்முடைய மனதின் அறையை கட்டி கொள்ள வேண்டும். இத ஆண்டவருடைய வருகைக்கு காத்திருக்கிற ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு அடையாளமாக லூக்கா 12ஆம் அதிகாரத்துல கூட எழுதப்பட்டு, அவர் எஜமானர் திரும்ப வரும்போது வீட்டுல அறையை கட்டி கொண்டு வீட்டில் வெளிச்சத்தோடு வாசற்படியில காத்திருக்கிறவன் எஜமானால் அங்கீகரிக்கப்படுவான்னு சொல்லி நம்ம அங்க பாக்குறோம் லூக்கா 12ஆம் அதிகாரத்துல. அந்த அறையை கட்டி கொள்ளுகிறது ரெஃபர்ஸ் டு த ப்ரிப்பரேஷன், ரெஃபர்ஸ் டு டிசிப்ளின், ரெஃபர்ஸ் டு ஸ்பீடி ஒர்க், ஸ்பீடி ஒர்க். அதுதான் நம்ம இங்க பாக்குறோம். இன்னைக்கு நாம அந்த நிலைமையில தான் இருக்கோம். சரி, இப்ப 14ஆம் வசனத்துக்கு வரும்போது இங்க மறுபடியும் ரெண்டு முக்கியமான காரியங்கள். அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல். அறியாமையினாலே, அதான் I was just telling, ignorance leads to indulgence. அப்போ அறியாமைன்னு சொல்லும்போது ignorance. நீங்கள் முன்னே, before being saved, before being redeemed, salvationக்கு முன்பாக, அதாவது ரட்சிப்புக்கு முன்பாக நம்முடைய நிலைமை இப்படியா இருந்தாலும் இச்சைகளின்படி இனி நடவாமல். இச்சைகளின்படி நடக்கை என்ன? அது கானல் மைண்ட், மாம்சீகத்தின்படி நடக்கிறது. அதே 8ஆம் அதிகாரத்துல, ரோமர் 8ஆம் அதிகாரத்துல நாம பாக்குறோம், மாம்சீகத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள், ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்கள் ஆவி. அப்போ அந்த நாம எப்படி நடக்கிறோம்? Are we acting according to the flesh or are we acting according to the spirit? இப்பதான் நான் சொன்னேன், நம்மை ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவர் சொல்லுகிறபடி நாம் நடக்கணும். அப்படின்னா it demands what? Obedience. கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து. இப்ப பாருங்க, we will go through the commentary. So yes, to gird up the loins of your mind is to get rid of loose and sloppy thinking. நிறைய கேர்லெஸ் கேஷுவல் திங்கிங் நம்மகிட்ட இருக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃபை பற்றி. நம்முடைய ஏன்னா it becomes sort of a routine affair. நம்மகிட்ட எல்லா கிறிஸ்டியன் டிசிப்ளினுமே சம்டைம்ஸ் டியூ டு என்ன சொல்றது, ரெப்படிஷன்ஸ், that redundancy. So what happens? Sloppiness comes. நமக்கிட்ட அந்த ஒரு முதல்ல இருந்த வைராக்கியம், முதலில் இருந்த ஒரு கூர்மை இப்பொழுது இருக்கிறது இல்லை. We become casual. So அதனாலதான் அவர் சொல்றாரு, ஆதியில் இருந்த அன்பு வேணும்னு சொல்றாரு. நம்மகிட்ட அந்த ஒரு கூர்மை இல்லாம போயிடுது. ஸோ நம்முடைய எல்லா திங்கிங்கையும் ரேஷனல் and reflective powers of your mind should be under control. நம்முடைய ரிஃப்ளெக்ஸஸ் எப்படி இருக்கு, அதாவது நம்முடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கு. இப்பதான் நம்ம பார்த்தோம், attitude determines action. நம்ம எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்றோம்னா, நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய ரியாக்ஷன்ஸும் இருக்கும். அப்ப ஏற்படுகிற ஒரு ஸ்டிமுலஸ் ஒன்னா இருந்தா கூட நம்ம அதுல ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு சொன்னா, நம்ம கிட்ட என்ன ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அதுதான் வெளியே வரும். நம்ம கிட்ட மைண்ட்ல ஆல்ரெடி இம்ப்ரிண்ட் ஆயிருக்கிற காரியத்துக்கு ஏத்த மாதிரி தான் நம்முடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் we should have control over all this faculties of our brain. சரி, அடுத்து it means to control what you think about so that you can decide to set your mind upon what you would want to do. அப்படிங்கிற அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முதலாவது நமக்கு அந்த கண்ட்ரோல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்பதான் நம்ம we would be able to stand before Jesus on the day because of the unmerited favor he has given us.
அவர் நமக்கு கிருபையை கொடுத்து கிருபையின் மூலமாய் நாம் அங்க நிக்கிறோம். அந்த 14ஆம் வசனத்திலையும் 13ஆம் வசனத்திலையும் நம்ம 13ஆம் வசனத்துல பாக்குறோம். அவர் வெளிப்படும் போது இந்த பாவ உலகிலிருந்து நாம விடுபடுவதற்கு அவர் தன்னுடைய கிருபையை தருகிறார்ன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதை தான் நாம் இங்க முக்கியப்படுத்துறாங்க. கிருபைன்னு சொல்லும்போது அந்த கிருபை ஏதோ பாஸ்ட் நம்ம ரட்சிக்கப்பட்டப்போ இருந்த கிருபை அப்படி இல்லை. நம்ம இப்ப இருக்கிறதும் கிருபை, இனி வர போகிறதும் கிருபை. இப்ப எல்லாமே பாருங்க, எல்லாமே முக்காலத்திற்கும் பொருந்தும். இதுவும் 3, அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். கிருபையும் அப்படிதான், பாவமும் அப்படித்தான். கிருபையும் கடந்த காலத்துல நம்ம பாவத்திலிருந்து விடுபடும் போது, ஒவ்வொரு நாளும் நடக்கும் போது காலைதோறும் புதியனவையாய் இருக்கு நம்முடைய கிருபை. அவர் நமக்கு அளிக்கும் கிருபை. அதே போல இனி வரும் நாட்களிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய கிருபை. சோ அந்த கிருபையை நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். சரி, இந்த கிருபையை நாம பெற்றுக்கொள்வதற்கு அடிப்படையா நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் இருக்கும்போதுதான் நம்மால என்ன செய்ய முடியும்? அப்சல்யூட் ஒபீடியன்ஸ். அதை கேள்வி கேட்கிற ஒபீடியன்ஸே கிடையாது. சொன்னதை கீழ்ப்படியணும், அப்படியே கீழ்ப்படுகிறது, அப்படியே சரண்டர் பண்ற ஒபீடியன்ஸ் நம்மகிட்ட இருக்கும். இப்போ 15-16க்கு வருகிறோம். இங்கே அவர் நமக்கு அழைப்பை பற்றி அவர் பேசுகிறார். உங்களை அழைத்தவர். So there is a call for us. God has called us for a specific purpose. அந்த காலை பத்தி இந்த பேதுரு நமக்கு அவருடைய நிருபங்களில இந்த முதல் நிருபத்துல ஒவ்வொரு சாப்டர்லயுமே அந்த காலை பத்தி அவர் ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்கிறார். So each and every one of us are called for a unique purpose. We have a call in general. இந்த ரட்சிக்கப்பட்ட திருச்சபைக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது, ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது, ஒவ்வொரு தனிப்பட்ட இண்டிவிஜுவலுக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. God gives a call to everyone. அந்த கால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல நம்ம பார்க்கும்போது இந்த 1ஆம் அதிகாரத்துல இந்த 15ஆம் வசனத்துல பார்க்கிறோம், நம்மை பரிசுத்தராய் இருக்கிறதற்கு அவர் அழைக்கிறார். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். 2ஆம் அதிகாரத்துல அவர் நம்மை எதற்கு அழைக்கிறாருன்னா ஒளியில் நடக்க அழைக்கிறதை பார்க்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல ஒளியில் நடக்க அழைக்கிறார். அதே 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல பாடுகளுக்கும் நம்மை அழைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். He has called us to suffer. அந்த மீக்னஸ்க்காக, as an example for meekness, தாழ்மையின் அடையாளமாக பாடுகளுக்காக நம்மை அழைக்கிறார். 3ஆவதாக he is calling us to inherit a blessing. ஆசீர்வாதத்திற்கு பங்கடைவதற்காக, சுத பங்காளிகளாகிறதற்காக, மகிமையிலே பங்கடைவதற்காக நமக்கு ஒரு அழைப்புண்டு. 5ஆம் அதிகாரத்துல இட்டர்னல் குளோரி, நித்திய மகிமைக்கும் நாம் பங்கடைகிறதற்கு நம்மை அழைக்கிறார். ஸோ இந்த 5 அதிகாரத்திலையும் அவர் நம்மை அழைக்கிறதை ஒவ்வொரு அதிகாரத்திலுமே அதை உறுதிப்படுத்துகிறார். இந்த முதல் அதிகாரத்துல என்ன அழைப்பு? பரிசுத்தத்திற்கு நேரான ஒரு அழைப்பு. சோ இந்த பரிசுத்தத்திற்கு நேரான அழைப்பை குறித்து நாம் பார்ப்போம். ஏன்னு சொன்னா அந்த என்ன வசனத்தை கோட் பண்ணாருன்னா, பவுல் பேதுரு ஒரு யூதன், அவரும் இந்த பழைய ஏற்பாட்டு கொட்டேஷன்ஸை நிறைய பயன்படுத்தி இருக்கிறார் அவருடைய நிருபத்துல. இங்கேயும் அவர் இந்த லேவியராகமத்துல சொல்லப்பட்டதை அவர் இங்கே எழுதியிருக்கிறார். சரி, நம்ம அழைத்த அழைப்பு என்ன? ஹோலி லிவிங், பரிசுத்த நடக்கை. சோ அந்த வேர்டு, கிரீக் வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாகியோஸ். ஹோலிங்கிற வார்த்தைக்கு கிரீக் வேர்டு ஹாகியோஸ்.
ஹாகியோஸ் மீன்ஸ் செட் அபார்ட் ஃபார் காட். ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போமே. ஆர் வி செட் அபார்ட் ஃபார் காட்? இப்போ ஆலயத்தில் இருக்கிற பாத்திரங்கள், ஆலயத்தில் இருக்கிற பொருட்கள், அதெல்லாம் கர்த்தருக்குரியது அப்படின்னு நம்ம பழைய ஏற்பாட்டுல இருந்தே நம்ம பார்த்துட்டு வரோம். ஆலய அமைப்புல இருந்தே பார்த்துட்டு வரோம். இந்த இடம் பரிசுத்தம், இந்த இடத்துல ஒருத்தரும் போகக்கூடாது, இது கர்த்தருக்குரிய இடம், இது கர்த்தருடையது இப்படின்னு ஒரு பிரித்திருக்கிற ஒரு அனுபவத்தை தொடக்கத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். நாம நம்முடைய வாழ்க்கைய அவ்விதமாக இது கர்த்தருக்கானதுன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நாம அப்படி பிரித்து வாழ்கிறோமா? அதுதான் செட் அபார்ட் ஃபார் காட். நம்மை அப்படி பிரிக்கிறதற்கு முதல் படியாக அவர் நம்மை ரட்சிக்கிறார். இந்த பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார். அந்த ஒரு முதல் படியை அவர் செய்திடுறாரு. ஆனா கண்டினியூ பண்ண வேண்டியது நம்முடைய வேலை. நாம் அதற்கு என்ன செய்யணும்னா, we should allow the Holy Spirit to sanctify us daily and to walk in holiness, so that we would be morally pure and we would be set apart for His work, His service, for His purpose only. வேற எதற்காகவும் இல்லை, அவருடைய காரியத்திற்காக, அவரை அவருக்காய் நாம் வாழ்வதற்காக நம்மை இந்த இந்த உலகத்திலிருந்து நம்மை பிரித்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை வாழ அழைக்கப்படுகிறோம். அதுதான் பரிசுத்தம். அதற்கு முதல் படிதான் ரட்சிப்பு. அவர் செய்துட்டாரு. அடுத்ததுல இருந்து நாம நடக்கிற அந்த வாக், ஹோலி வாக் ஆர் வாக்கிங் இன் ஹோலினஸ், வாக்கிங் இன் லைட். பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை இஸ் நெவர் ஸ்டாக்னன்ட். இட் இஸ் அன் ஆக்டிவ் ப்ரோக்ரசிவ் ஒர்க். எப்பவுமே அதை நாம சொல்லுவோம். அது போல இங்கேயும் நம்ம பார்க்கிறோம், இந்த வாழ்க்கை ஒரு ஆக்டிவ் ஒர்க், ஆக்டிவ் லைஃப். அப்போ வாக் இன் ஹோலினஸ். ஸோ இந்த வாக் இன் ஹோலினஸ் உடைய ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் கன்ஃபார்மிட்டி டு த வேர்ல்ட். இந்த உலகத்தின் லைஃப் ஸ்டைலுக்கு வித்தியாசமான ஒரு லைஃப் ஸ்டைல் நம்மகிட்ட இருக்கும். இந்த உலகத்தின் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு? இட் இஸ் கேரக்டரைஸ்ட் பை லஸ்ட் அண்ட் இக்னோரன்ஸ், சூப்பர்ஸ்டிஷன்ஸ், அன்வான்டட் ரிச்சுவல்ஸ், கஸ்டம்ஸ். இந்த உலகத்தின் காரியங்களை விட்டு ஒரு பிரித்து வாழ்கிற வாழ்க்கை தான் பரிசுத்த வாழ்க்கை. அதனுடைய முதல் படி. அப்போ கல்ச்சுரல் அக்செப்டன்ஸ் இன்னைக்கு நிறைய சர்ச்சஸ்லயே வந்துருச்சு. இட் இஸ் அ ட்ராப். இட் இஸ் ஆக்சுவலி அ ட்ராப். நம்ம என்ன பண்ணுது, பரலோக சிந்தை அல்லது பரிசுத்த சிந்தையிலிருந்து நம்மை அப்படியே கொஞ்சம் ட்ரிஃப்ட் பண்றதுக்கு இந்த கல்ச்சுரல் அக்செப்டன்சஸ் எல்லாம் வந்துருது. நம்ம பார்க்கிறோம் இல்லையா, நம்ம நாட்டுல வேற விதமான கல்ச்சுரல் அக்செப்டன்சஸ். அது இன் எவ்ரி சிம்பிள் திங்ஸ் ஆல்சோ வி ஃபைண்ட். வெளிநாடுகள்ல ரொம்பவே அது ப்ரிடாமினண்டா இருக்கு, கல்ச்சுரல் அக்செப்டன்சஸ் இன் சோ மெனி வேஸ். அப்போ வேதத்தை அறியாம இருக்கும்போது, அதான் இக்னோரன்ஸ். அந்த இக்னோரன்ஸ்ல இருக்கும்போது what happens, we get trapped, and so there will be disobedience. ஏன்னா the spirit will tell us, இது சரியில்லை, இது வேண்டாம் அப்படின்னு ஸ்பிரிட் சொல்லும். ஆனா நமக்கு the pressure, culture pressure, the societal pressure, social pressure, all that will lead us into this trap. ஸோ நமக்கும் மற்றவர்களுக்குள்ள வித்தியாசம் தெளிவாய் இருக்க வேண்டும். அதுதான் நம்ம இடத்துல கேட்கப்படுகிற முதல் காரியம், நான் கன்ஃபார்மிட்டி டு த வேர்ல்டு. நம்ம ஒரு கிறிஸ்டியன் கிறிஸ்டியன் லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். he can be a stepping stone towards Christ or he can be a stumbling stone. மற்றவர்களை இடரச் செய்கிற ஒரு வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை இருந்துவிடக்கூடும். ஆகவே தான் we have to be careful about leading a life. ஸோ நாம எதை செஞ்சாலுமே ரெண்டு விதத்துல நம்மை சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். என்னது அது?
நான் செய்யறது கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வர முடியுமா? ஏதாயிலும் நான் செய்யற இந்த காரியத்தின் மூலமா எப்படியாவது கர்த்தருடைய நாம மகிமைப்படுமா? ஒன்று. இரண்டாவது, இது மற்றவர்களை எவ்விதமாய் பாதிக்கிறது? நம்ம இப்பதான் சொன்னேன், we can be a stepping stone or we can be a stumbling stone. அப்ப நான் இடறச் செய்கிறேனா அல்லது ஆண்டவரை நோக்கி அவர்களை இழுக்கிறேனா? So that's the first. Second thing is, when we are not to be conformed to the world, next is we are to be conformed to the image of God. அவர் எப்படி இருக்கிறாரு? 2 கொரிந்தியர் 7:1, 1 தெசலோனிக்கேயர் 4:7 இதுல எல்லாம் பார்க்கிறோம். அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். He is perfect in holiness. So நம்மையும் அவ்விதமான ஒரு பரிசுத்த பெர்ஃபெக்ஷனுக்கு நம்மை அழைக்கிறார். பரிசுத்தத்துக்கு மாத்திரம் அழைக்கல, பெர்ஃபெக்ஷன். ஏன்னா அவரை பற்றி நம்ம எப்ப வாசிச்சாலும் என்ன சொல்றோம்? விதவுட் அ பிளேமிஷ், விதவுட் ஈவன் அ ஸ்பாட். அப்படிதானே அவரை பற்றி வாசிக்கிறோம். அப்ப அந்த மாதிரி நாமும் கரைதிரையற்றவர்களாக, குற்றமற்றவர்களாக, பாவம் இல்லாதது அது போயிடுச்சு, அந்த நிலைமையெல்லாம் இல்லை. இப்ப என்ன? குற்றமற்றவர்களாய், கரைதிரையற்றவர்களாய், வலுவாதவர்களாய் நாம காணப்பட வேண்டும். Of course, God created a man in his own image, and when sin entered, Adam gave birth to Seth. வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய சாயலிலே அவர் சேத்தை ஒரு குமாரனை பெற்றார், அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். ஆதாம். அப்ப அந்த பாவ சந்ததி, பாவ சிந்தை, பாவ சாயல் வந்து விடுகிறது. ஆனா இன்னைக்கும் God is willing to restore his glory, his image in us. அவர் நமக்கு தந்த அந்த மகிமை, அந்த சாயலை, அந்த பரிசுத்தத்தை நமக்கு தர அவர் விரும்புகிறார். அவர் எப்பவும் ஆயத்தமா இருக்கிறார். அவர் கை திறந்து இருக்கிறது. வா, கம் டு மீ. அதுதான் அவருடைய அழைப்பு. நாம் அவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுத்து நாம பரிசுத்தமாக வேண்டியது நம்முடைய பொறுப்பு. சரி, ரோமர் 8:29 பார்க்கிறோம். whom God foreknew, யார் அவர் முன்னறிந்தாரோ அவர்களை முன் குறித்து, எதற்கு? தன்னுடைய குமாரனுடைய சாயலாகும் பொருட்டு அவர் முன்குறித்திருக்கிறார். அப்போ everything is ready, everything is in the plan of God. Our work is to believe and accept. All the works have been finished. He has already chosen us. He has already predetermined us to become holy, like to be in his image. Everything is ready. What is our duty? Just to believe and accept it. So it is our responsibility. எல்லாமே வெறும் ப்ரிவிலேஜா இருக்காது. எல்லா ப்ரிவிலேஜஸ்க்கும், எல்லா ப்ராமிசஸ்க்கும் கண்டிஷன் உண்டு. அந்த கண்டிஷனை தான் நாம நிறைவேற்றணும். His love is unconditional. His forgiveness is unconditional. His grace is unconditional. But accepting it is our responsibility. திரளாய் அப்படியே வானத்துல அப்படியே உலகம் முழுவதிலும் அது இருக்கு. அதை எடுத்துக்கணும்ல. அப்ப அதுதான் நம்முடைய பொறுப்பு. இப்ப ஆக்சிஜன் நம்ம சுத்தி சுத்தி இருக்கு, நம்ம சுவாசிக்கணும்ல. நம்ம சுவாசிச்சாதான் அது நமக்கு லங்குக்குள்ள போகும். ஆக்சிஜன் இங்க எல்லா பக்கமும் இருக்கு. அவருடைய ஐஸ்வர்யம் அப்படி இருக்கு. அதை பெற்றுக்கொள்வது நம்முடைய பொறுப்பு. மூன்றாவதாக, அவருடைய ஒரு பிள்ளை அவருடைய சுபாவத்தை பெற்றவர்களாய் வாழ வேண்டும், அந்த நடக்க வேண்டும். ஹாலினஸ், ஹோலி வாக். அப்போ அந்த தேர்ட் ஸ்டெப் இஸ் வாட்?
sanctification and holiness. நம்முடைய சுபாவம், நம்முடைய சிந்தை எல்லாமே இட் இஸ் dragged, it is being pulled. அந்த ப்ரெஷர் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு, அந்த கான்ஃபிளிக்ட் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ வாட் ஷுட் பி டன்? நாம தொடர்ந்து அதை சாங்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம சிந்தை அந்த ஃபோக்கஸ், அந்த நோக்கம் எல்லாமே எதுல இருக்கணும்? அந்த ஹோலினஸ்ல இருக்கும். டு பிகம் லைக் ஹிம் இன் ஹிஸ் லைக்னஸ். அந்த அந்த ப்ரொசீஜர்ல போயிட்டே இருக்கணும். தட் ஷுட் பி அவர் ஃபோக்கஸ். அப்பதான் அதுல நாம என்ன செய்ய முடியும்? வளர முடியும். பாருங்க, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில பார்த்துக்கிட்டே வரோம். நம்ம அநேக காரியங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம். எல்லாவற்றிலும் நம்ம எண்ணத்துல முடிக்கிறோம். we have to grow, we have to mature, we have to be transformed. இதுலதான் நம்ம முடியும். அந்த ப்ராசஸ் போய்கிட்டே இருக்கணும். அதுதான் சொன்னேன், it is not a stagnant life, it is a progressive life. So we are called to purify ourselves. எதற்கு? அவரை போல் மாறுவதற்கு, அவருடைய தெய்வீக சுபாவங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, அதிலே நாம் பங்காளிகள் ஆகுவதற்கு. For us to become partakers of his nature, partakers of his goodness. நமக்கு என்ன ஆசைன்னா partakers of his blessings. அது நமக்கு ரொம்ப ஆசை. But partakers of his nature is what is demanded. நாம் அவருடைய சுபாவத்தை பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கணும். அப்படின்னா என்ன? நமக்கு நிறைய நம்மகிட்ட இருக்கிறத ஒதுக்கப்பட வேண்டும், கழுவப்பட வேண்டும். நம்மிடத்திலிருந்து அது விலக்கப்பட வேண்டும். நம்மிடத்திலிருந்து சிலதை பிடுங்கப்பட வேண்டும். ஏன்னா நல்லா டீப் ரூட்டடா இருக்கும், அதை பிடுங்கணும். இட் மே பி பெயின்ஃபுல், பட் we should allow so that we can be sanctified and we can become Christ-like. அதனால்தான் எபேசியர் 5:1 be imitators of God as beloved children. Leviticus 11:44 I am the Lord your God, you shall therefore sanctify yourselves and you shall be holy, for I am holy. This is the best preparation for his second return. In 1 John 3rd chapter we read that all those who have a hope of his return will purify themselves daily. So இந்த தீவிரம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும், இந்த டிசிப்ளின் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அது எங்க ஸ்டார்ட் பண்ணப்பட வேண்டும் என்றால் நம்முடைய மனதிலே ஸ்டார்ட் பண்ண வேண்டும். அப்பதான் it will come to action. So finally we come to conforming to his image, non-conforming to the world, conforming to his image through sanctification and purification. So when we see in a mirror, 2 Corinthians 3:18 வாசிக்கிறது போல, கண்ணாடி போல நாம முகமுகமாய் பார்ப்பது போல நம்ம இமேஜும் அவருடைய இமேஜும் ஒரே மாதிரி இருக்கணும். Glory to glory, even as the Spirit of the Lord. இந்த சாங்டிபிகேஷனை பற்றி நம்ம 1 தெசலோனிக்கேயர் 4 வாசிக்கிறோம். அது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. அவர் அழைத்த அழைப்பு, அவர் நாம் பரிசுத்தமாக வேண்டியது அவருடைய சித்தமா இருக்கு. இது கம்ப்ளீட் சாங்டிபிகேஷன், பார்ஷியல் கிடையாது. நம்ம அதை கொஞ்சம் வச்சுக்கிட்டு சிலதை விடுறது, சிலதை விட முடியாது, அப்படியெல்லாம் கிடையாது. அப்பதான் நம்ம அவருடைய இமேஜ்ல இருக்கு. பிகாஸ் he is a person who is perfect, who is without a blemish. So அது மாதிரி நாமும் இருக்க வேண்டிய அழைப்பில அழைக்கப்படுகிறோம். அவ்விதமாய் நாமும் கழுவப்பட வேண்டும், நாமும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த fruit of the spirit will be revealed in us. அது என்னன்னு சொல்லி நம்ம கலாத்தியர் 5 எபேசியர் 5 நாம் வாசிக்கிறோம். So conformity to Jesus is keeping God's law, righteousness and holiness, and leading to an agape love, which
by which we share God's nature and character. இந்த அகாப்பே லவ்ல நம்முடைய சுபாவம் எல்லாம் ஒழிந்து போய் அவருடைய சுபாவத்திற்குள்ளாக வரும். அந்த பரிசுத்தம் எங்க கொண்டு போய் முடியும்னு சொன்னா அவருடைய அந்த பரிசுத்த அன்பில, அந்த நிறைவுல, அன்பின் நிறைவுல கொண்டு போய் விடும். அப்ப நம் உள்ளத்துல அந்த அன்பு நிறைந்து ரோமர் 5ஆம் அதிகாரத்துல நம்ம அப்படிதான் வாசிக்கிறோம். நாம ரட்சிக்கப்படும் போது நமக்குள்ள பரிசுத்தாவியின் மூலமாக தேவனுடைய அன்பை நமக்குள் ஊற்றி விடுகிறார். அந்த அன்பு நிறைவாகிறப்பதான் நாம அவரை போல் மாற முடியும். இப்போ 17ஆம் வசனத்துல அவர் நியாய தீர்ப்பை பற்றி பேதுரு இந்த இடத்துல பேசுறார். அதுல முக்கியமா பேசுறது 2 வசனத்தை பார்ப்போம், 2 வார்த்தைகளை பார்ப்போம். ஒண்ணு, பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால். இப்ப நான் ஒருவேளை உங்களை பிதாவானவரை பற்றி அல்லது ஆண்டவரை பற்றி அவங்க ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னா நிறைய நம்ம சொல்லுவோம். அதுல ஒன்று நம்ம என்ன சொல்லுவோம்? He is a judge, he is a justice God, he is a righteous God, he is a judge அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் எப்படி ஜட்ஜ் பண்றாரு? விதவுட் பார்ஷியாலிட்டி அவர் ஜட்ஜ் பண்றாரு. சரி, இந்த ஜட்ஜ்மெண்ட் எந்த ஜட்ஜ்மெண்ட் பற்றி பேசுது? இட் இஸ் டாக்கிங் அபவுட் தி பிலீவர்ஸ் ஜட்ஜ்மெண்ட், ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் ரிவார்ட்ஸ். வெளிப்படுத்தல் 20 இனி வரப்போகிற அந்த கடைசி ஜட்ஜ்மெண்ட், அது வெள்ளை சிங்காசனத்தின் ஜட்ஜ்மெண்ட். தட் இஸ் ஃபார் ஆல் அன்பிலீவர்ஸ். இது திஸ் இஸ் ஃபார் த பிலீவர்ஸ் ஜட்ஜ்மெண்ட். இதை பற்றி அவர் சொல்லும் போது, அவரை நீங்க தொழுது கொண்டு வர்றீங்க, இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளும். So we must always remember we are only temporary settlers here. We are pilgrims, we are refugees, we don't belong to this place. Our place is in eternity. அதை நாம எப்பவுமே நாம ஞாபகத்துல வைத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இப்போ நம்ம வாழுகிற வாழ்க்கையில நான் சொன்னது போல there's be a purpose, an aim. ஒரு நோக்கம் நம்ம கிட்ட இருக்கணும். அந்த நோக்கம், அந்த நோக்கத்தோட வாழ்கிற வாழ்க்கையில எந்த சமயத்திலையும் நம்மகிட்ட என்ன வந்துடக்கூடாது, என்னுடைய கிரியைகளினாலே நான் கர்த்தரை என்ன சொல்வேன், ப்ளீஸ் பண்ணிடுவேன். இந்த பட்சபாதம் இல்லாமல்ங்கிற ஏன் அந்த வார்த்தை யூஸ் பண்றாருன்னா, எல்லாருடைய கிரியைகளுக்கு ஏற்ற நியாய தீர்ப்பு இருக்கும். அதுல நம்ம நம்முடைய கிரியைகள்னால அவரை நம்ம சந்தோஷப்படுத்திடுவோம் நினைச்சு அந்த நோக்கத்தோட, see, our attitude determines our actions. But what is your attitude தான் கர்த்தர் ஜட்ஜ் பண்ணுவாரு, not your action. Always remember, நம்ம ஆக்ஷன்ஸை அவர் பார்க்கும்போது அதனுடைய ஆட்டிடியூட் என்னன்னு தான் முதல்ல பார்ப்பார். அதனுடைய பர்பஸ் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, அதைத்தான் அவர் முதல்ல பார்ப்பார். நம்ம எதற்காக இதை செய்கிறோம், that is what God always rewards. So we must lead a perfect life with a perfect purpose, in a perfect attitude. Holy life, holy purpose, holy attitude. Christ-like life, Christ-like purpose, Christ as the purpose, and Christ-like attitude. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். 20ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து,
சத்தியத்திற்கு சத்தியத்தை வாசிக்க கூட, சத்தியத்தை தியானிக்க, சத்தியத்தை அறிந்து கொள்ள, சத்தியத்திற்கு கீழ்ப்படிய ஆவியானவருடைய உதவி இல்லாம நம்மால எதுவுமே செய்ய முடியாது. என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஏன் அவர் சொல்றாருன்னா, நம்முடைய நம்முடைய ப்ரோக்ராமிங் ஆஃப் த மைண்டு, நம்முடைய இமேஜ் சாயல், நம்முடைய சிந்தை, நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் இதற்கே ஆவியானவர் வழிகளுக்கு ஏற்றதாகவே கிடையாது. இட் இஸ் கார்னல் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட். மனுஷீகம் குறைவுள்ளது. ஒரு நிமிஷத்துல ரெவலேஷன் இருக்கும், அடுத்த நிமிஷம் we'll act like Satan. பேதுரு இதுவரையதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல அப்பதான் சொல்லியிருப்பாரு, நித்திய ஜீவ வசனங்கள் உங்களிடத்தில் உண்டே. நாங்க 16 26 தெரியல, அதுல சொல்வாரு, நாங்க எங்க உம்மிடத்து நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்லாம் பேசுவாரு. அடுத்த நிமிஷமே அவர் சொல்வாரு, அவர் மரணத்தை பற்றி பேசும்போது, உமக்கு அப்படியெல்லாம் ஆகக்கூடாது, நாங்க விட மாட்டோம் அப்படின்வாரு. So he will talk against God's will out of his own impulse. See, his purpose is okay, his intention is okay, his thinking is okay, but it is against God's will. Sometimes all good things will not be good. All good things cannot be sinless. We have to be, அதுக்கு தான் அந்த discernment வேணும், அந்த தெளிந்த புத்தி வேணும். அது ஆவியானவருடைய கண்ட்ரோல்ல இருந்தாதான் அதை நாம் செய்ய முடியும். அதை நல்லா உணர்ந்தவராக இருந்தால் தான் அதற்கெல்லாம் அப்படி அவ்வளவு அழகா அந்த வார்த்தைகளை போட்டு அவர் பேசியிருக்காரு. அப்ப இங்கே அவர் அதான் சொல்றாரு, அதற்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, சகோதர எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கணும், அவுட்வர்ட் ஆக்ஷன், மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய். நம்மளுடைய அன்புல there should be no corruption, there should be no hypocrisy, there should be no falseness, falsehood. சின்சியரா இருக்கணும் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் with anybody, with the believers. சத்தியத்திற்கு அதுக்கு என்ன செய்யணும்னா, சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால், sanctifying your souls, சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். The time of this is a time of sharing, this is time of showing God's love. It's an apt season. பட் இந்த வார்த்தைகளை நாம ஜாக்கிரதை உள்ளவர்களாய், நாம எந்த விதத்திலே அன்பு கூறுகிறோம், எப்படி நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம், எதற்காய் அதை செய்கிறோம். Let us be careful about it, because God judges that. God judges that attitude more than our actions. So the work of Jesus was not a plan developed in the course of redemption. It is predetermined, foreordained before the foundation of the world, though it was made evident in these last times. அதெல்லாம் முன்குறிக்கப்பட்டு முன்னறிந்து இயேசு கிறிஸ்துவை இதற்கென்று அவர் நியமித்திருக்கிறார். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, தன் குமாரனை அனுப்புறாரு. சோ இது எது ப்ராசஸ்ல இன்பிட்வீன்ல வந்தது அல்ல, அதற்கு முன்பாகவே அவர் முன்குறித்து முன்னறிந்து வைத்திருக்கிறார். அது அவருடைய அனாதி the sovereign intelligence, wisdom of God, omniscience. Nobody can question, no one can know why, how. ஏன் 4 கால்ல சிலது ஓடுது, 2 கால்ல சிலது ஓடுது, தரையில ஊர்ந்து ஓடுது, nobody can question, nobody can tell why. It is God's omniscience. Holy living is incomplete if it is not accompanied by love. இந்த வசனத்துல நாம அதுதான் பார்க்கிறோம். Walk
in holiness finally it ends in the love, God's love. So to be a Christian means to sincerely love the brethren, but we are encouraged to exercise that love fervently. Love one another with a pure heart. ஏன்னா நாம மறுபிறப்படைந்து அந்த தெய்வீக அன்பை நாம் ருசித்தவர்களா இருக்கிறோம். சோ அந்த அன்பை நம்ம என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும், நம்ம அதை அவர்களுக்கு காண்பிக்கணும். இது ஒரு முதல் ஸ்டெப், பை பீயிங் born again. இப்ப அடுத்தது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். நம்ம மறுபிறப்பு பை த ஸ்பிரிட், இப்போ பை த வேர்ட், அழிவில்லாத வித்தினாலே தேவ வசனத்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கு. So the word has life, the word has power, the word can transform, the word can do so much of functions in us. அதனாலதான் மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் போவை போலும் இருக்கிறது, புல் உலர்ந்தது அதன் பூவும் உதிர்ந்தது. இந்த இடத்துல அவர் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கோட் பண்றாரு. கர்த்தருடைய வசனமோ என்னென்றைக்கும் நிலைத்திருக்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. So our word, his word has life. அதை நாம ஞாபகத்துல வைக்கிறோம். நம்ம எப்பவுமே மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்கும் போது அந்த வசனத்தை நம்ம கொடுத்தோம்னு வைங்களேன், எப்படியாவது அவருடைய வசனத்தை நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம்னா அது it will have its own power, it will have its own reaction inside. So ரெண்டு முக்கியமான வார்த்தை இந்த வசனத்தை பற்றி, ரேமா அண்ட் லோகஸ். லோகோஸ் அப்படின்னு சொன்னா the word written in the form of a written word, வசனம் நமக்கு இருக்கு இல்லையா, அந்த யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையுமே நம்ம இந்த லோகோஸ்ன்னு சொல்லிதான் சொல்றோம். பட் ரேமாங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா அந்த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த வேர்டு. நான் இப்ப சொன்னேன், the word is the light, பாதைக்கு வெளிச்சம் அப்படின்னு வாசிக்கிறோம். ஜீவனை கொடுக்கிறது அப்படின்னு சொல்றோம், உயிர்ப்பிக்கிறது, மகிழ்விக்கிறது, உணர்த்துகிறது. இந்த உணர்த்துறது இது எல்லாம் இந்த ஆக்ஷன், வெர்பல், அந்த ஆக்ஷன் ஓரியன்டட் ஆஸ்பெக்ட் இஸ் ரேமா. ஏன்னா இது ரெண்டுமே ஒரே இதுதான், மீன்ஸ் காட்ஸ் வேர்ட். பட் ரேமாக்கு லோகோஸ்க்கு என்ன வித்தியாசம், லோகோஸ்ங்கிறது வசனம், whereas ரேமாங்கிறது அந்த ஆக்ஷன், the action of this. The both put together is what we have by the grace of God in our hands. How do we use it? How do we apply this? How do we give this to others? இந்த நாட்கள்ல when we share many things with others, in the family, outside the family. இப்போ தேங்க்ஸ்கிவிங் டே இருந்துச்சு, எங்க பிஎஸ்எஃப்ல ஒரு ஸ்டேட்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து ஒரு லேடி வந்தாங்க. அவங்கள்ட்ட நான் கேட்டேன் தேங்க்ஸ்கிவிங் எப்படி செஞ்சீங்கன்னு. She said around 50 members of our family we gathered together and we had அதுக்காக 1 week முன்னாலேயே டர்க்கி எல்லாம் ப்ரைம் பண்ணி நல்ல ஒரு ஃபங்க்ஷன், நல்ல ஒரு செலிப்ரேஷன். We celebrated that day thinking of all goodness and each one giving a testimony, and then we prayed together and then we shared together அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு மீனிங்ஃபுல் தேங்க்ஸ்கிவிங்கா அவங்களுடைய தேங்க்ஸ்கிவிங் இருந்துச்சு. பட் இன் their own country many do that as a ritual, as a அந்த 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 அம்மாவும் அங்க இருக்கிற ஒரு அமெரிக்கன் தான். அவங்க லைஃப்ல எப்படி அந்த மாற்றம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், பிகாஸ் she has been saved, because she has become the child of God. அதே ஃபங்க்ஷன், there is a difference how they spend that time, how they spend the time. So word should transform us, word should help us to mature, word should help us to grow.
and grow in his likeness towards his holiness and becoming perfect. நம்ம பூரணராகணும். டுடே அதிலே ஜஸ்டிஃபை பண்ணிட்டு திருப்தி அடைஞ்சிட்டு இருக்கக்கூடாது. பிகாஸ் he is going to judge us without any partiality. இப்ப நம்மகிட்ட குறைவு இருந்தா நம்ம அவர் முன்னால நிக்க முடியாது. குறைவற்றவர்களாய் நிற்கணும். அதுக்கு அவர் தான் உதவி செய்யணும். அதை நம்ம கேட்கணும், ஏத்துக்கணும். அதுக்கு கீழ்ப்படி, ஒபீடியன்ஸ். அதற்கு நம்ம சரண்டர் பண்ணணும். இப்படியாக முதல் நிருபத்துல, முதல் அதிகாரத்துல பேதுரு நம்மை பரிசுத்தத்திற்கு அழைத்து நாம் எப்படி அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளணும், அடையணும்னு சொல்றதுக்கு வழி வாய்ப்புகளை நமக்கு காண்பித்திருக்கிறார். நான் முதல்ல சொன்னது போல, not knowing the word of God, but knowing God the word. செபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளவு அன்பாய் ஆண்டவரே, நீர் எங்கள் மேல எவ்வளவு கிருபையாய் கரிசனை உள்ளவராய் இருப்பதனால உம்முடைய வசனங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும், அதன்படி நாங்கள் வாழவும் ஆண்டவரே, நாங்கள் எங்களை உம்முடைய பரிசுத்தத்திற்கு நேராய் எங்களை வழி நடத்தவும் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. உடைய வசனங்கள் மூலமா நீர் பேசுகிற தேவனாய் இருக்கிறீர்கள் ஆண்டவரே. எங்க உள்ளங்களை திறந்து ஏற்றுக்கொள்ளும்படியாய் நீர் கிருபை பாராட்டுகிறீர். அதற்கு நாங்கள் விட்டு கொடுக்கவும் அதன்படி வாழவும் உதவி செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிக்கும். தேவைகளை சந்தியும் சுவாமி. மனதின் காரியங்களை நீர் அறிந்திருக்கிறீர். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். என்னென்னத்திற்காக செபிக்கிறாங்களோ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிற கிருபைய இம்மட்டும் தந்தை சுவாமி. இந்த வருஷத்துல 12 மாதங்களை கடந்து வரும்போது எங்களுக்கு அப்படித்தான் நீர் இருந்தீர். We know you apart from so many other things. We know you that our God is a God who can understand and answer our heartbeats. அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. Our groans, you know everything, Lord. We thank you and we praise you. Bless us, bless every one of us. Grant us your blessings, Lord. இந்த நாட்களிலும் நாங்கள் இந்த மகிழ்ச்சியை, இந்த விதமாய் உண்மை அறிந்திருக்கிறோங்கிற இந்த அறிவை மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்ல, மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு வழி வாய்ப்புகளை தாங்க ஆசீர்வதிங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am.